ஏன் மக்களை ஏமாத்துறேன்? நான் இங்கே இருக்கிற பொதுமக்களை வந்து நான் பாதிப்பு விடுறதுக்கு இடம் இல்லை. எனக்கு பொதுமக்களை வந்து நீ வந்து உடனே என்ன பண்ணணும், அரசாங்கம் வரக்கூடாது, வாட்டர் பஸ் அலோடு இல்லை. வர்ற மக்களை வந்து நீ 30 ரூபா வாங்கிட்டு ஏமாந்துட்டு போகிறாங்க. எல்லாமே கோடீஸ்வரர் எத்தனையோ யூபியிலேருந்து வரான். 30 ரூபா வாங்கிட்டு ஏமாத்துறது காரணம் என்ன? இப்போ நான் சொன்னதில் இந்த பேசுனது எல்லாத்தையும் இங்கே போடக்கூடாது, அது வேறு ஆளுகளை வச்சு பேசணும். அப்புறம் எதுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன்? நீங்கள் வேறு வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு ஸ்மோக்கியாக இருக்குதுங்க. தொடக்குமா காட்டு எருமாடு எங்கடா இருக்குது பார்த்துனா சொல்லுன்னா போயிட்டு வரேன். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தாங்க இருக்குமே. ஊட்டி ரைடோட டே 4 தாங்க இன்னைக்கு. ஊட்டியில் 3 days வந்து நான் டென்ட் போட்டு தங்கிட்டேங்க. எதனால் 3 days நான் டென்ட் போட்டு தங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்தது ஹாலிடேல, அதுக்கப்புறம் வீக்கெண்டு. என்னால் 3 நாள் வந்து ரூமே எடுக்க முடியலங்க. ஏன்னா ரூம் எங்கேயுமே கிடைக்கல, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அதே ரூம் கிடைச்சாலுமே அதிகமான ரேட்டாக இருக்குதுங்க. ஒரு ரூம் வந்து ஒரு ஆளுக்கு 2000-3000 ரூபான்னு சொல்கிறாங்க. அதனால் நான் ரூம் எடுக்காமல் டென்ட்டு போட்டு தங்கிட்டேன் அந்த பொனியில். பிஃபோர் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல தங்கணும்னு சொல்லிட்டு. எங்கே டென்ட்டு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, காந்தன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த இடத்துல தாங்க நான் டென்ட்டு போட்டு தங்கியிருந்தேனே. அதுக்கப்புறம் மண்டே ஆனவொடனே எனக்கு வந்து ரூம் கிடச்சிச்சு. அப்புறம் நேற்று நைட்லேருந்து நான் ரூமில் தாங்க ஸ்டே பண்ணேன். இன்னும் உங்களுக்கு இந்த ரூம்லாம் காட்டல பாருங்கள். ஸ்மோக்கியாக இருக்குதுங்க. தொடக்குமா எப்படி தெரியுதா வியூ. இன்னொரு 1 side விண்டோ எப்படி இது நல்லா இருக்குதா? இதுதாங்க நம்ம பெட்டு. 2 பேர் தங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பேர் படுக்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் அந்தாண்ட பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் இங்கே டிவி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே இது பார்த்தீங்கன்னா வுட்டில் போட்டுக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சர்வலாக வருது. அங்கே ஹைட்டாக இருக்குது, இங்கே வந்து டவுனாக இருக்குதுங்க. மேலே கை தூக்கினா இடிக்குதுங்க. அதுக்கப்புறம் மிரர் பார்க்குறீங்களா, இது மிரருங்க. ஆமாம்ல, உங்களுக்கு தெரியாது, நான் தான் புதுசாக உங்களுக்கு காட்டுறேன் பாரு மிரர் சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பாத்திரத்தெல்லாம் இங்கே தான் அங்கே அடிக்க வச்சுருக்கோமே, கிச்சன் கிட்டு. நேற்று மேகி சமைச்சு சாப்பிட்டேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் நான் போடுறேங்க. அப்போது ஸ்டவ் மட்டும் எடுத்து பேக் பண்ணிட்டேன், மற்றெல்லாம் எதுவுமே பேக் பண்ணாமல் இருக்குதுங்க. அப்புறம் நம்ம பெட்டில் எல்லா திங்ஸும் அப்படியே பரப்பி போட்டு வச்சுருக்கேன். துணியெல்லாம் நேற்றே துவைச்சி காய போட்டேங்க. இன்னும் திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து மடித்து பேக்கில் வச்சுன்னு இங்கேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. வாங்க அப்படியே மொட்டை மாடி வியூக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடி வியூ. அப்படியே சுற்றி பாருங்கள். இங்கே ஒரு ஊதா கலரில் ஒரு பூ பூக்குதுங்க. அது இந்த மரத்தில் என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தா உங்களுக்கு வியூ ஃபுல்லாகவே தெரியும். சூரியன் வந்து இந்த சைடில் இருக்கிறார் கூட. போக போக இந்த சைடில் போயிட்டாருன்னா இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே தெரியுங்க. இந்த ஹோட்டல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹில் சைட் ரெசிடென்சின்னு போட்டுக்குதுங்க. நம்ம இருக்கிறது வந்து ஹில் சைட் ரெசிடென்சி. இது கரெக்டாக எங்கே இருக்குது? சரி ஓகேங்க, மற்றதெல்லாம் போக போக நான் மோட்டோ விலையை கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகேங்க, மற்றதெல்லாம் நான் போக போக மோட்டோ விலையை கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலேருந்து கொஞ்சம் ஓரம் விட்டிங்கன்னா போயிடுவேன். தேங்க்யூ. கார் கதை வேறு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்காங்க. உள்ள ஆள் இருக்கிறாங்கன்னு நினச்சேண்ணே. கடைசியில் பார்த்தா ஆளே இல்லை. எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். ஓ, ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்ரு. இது வரைக்கும் போகல அந்த கடைக்கு. நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போகிறேன். பார்ப்போம் போயிட்டு எந்த சாப்பாடு இருக்குன்னு. அப்படியே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ நான் சொல்கிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ரூமோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 500 ருபீஸுங்க. நான் குறைச்சி பார்த்தேன், குறைக்கல. சரி ஓகே 500 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேங்க. எனக்கு ரூம் கிடச்சதே பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப டிமாண்டாக இருந்ததுங்க. எங்கே பார்த்தாலும் அந்த 500 600 போட்டிருப்பாங்க. யூடியூப்பில் பார்த்தா 300 போட்டிருக்காங்க. ஆனால் போய் கேட்டால் இல்லை, அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, இன்னும் உங்களுக்கு அதே ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுவே ஸ்டார்டிங் 600 சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் குறைச்சி ஒரு 500 வந்தேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:26 ஆகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி 2 இட்லி ஒரு வடை தாங்க. அதுவே எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபா ஆயிடுச்சுங்க. ஹோட்டல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைவாணி மெஸ். சொன்ன உடனே சிரிப்பு தான் வருது எனக்கு. ஏன்னா அது பேருக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதனால தான் சிரித்தேன். அந்த ஃப்ளாஷ்பேக் என்னன்னு பிற்காலத்தில் சொன்னால் சொல்கிறாங்க, இப்போதைக்கு வேணாம். நான் இவ்வளோ ரேட் ஆகும்னு நினச்சி பார்க்கலங்க. 2 இட்லி ஒரு வடை தாங்க சாப்பிட்டேன். 45 ரூபா. 2 பரோட்டா 50 ரூபா. வீச்சுனா 70 ரூபா. கொத்து பரோட்டா 80 ரூபா. ஐயோ, அந்நியத்தின் ரேட் ஆகுது. ஆனால் சாப்பிட்டது நல்லா இருந்ததுங்க.
உண்மைக்கும் சொல்லணும்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்ததுங்க. அந்த க்ரீன் சட்னியாக இருக்கட்டும், சாம்பாருக்கு இருக்கட்டும், இட்லி நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருந்தது, வடை நல்லா இருந்தது, மெது வடை எல்லாமே நல்லா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பரோட்டா வாங்கினா கூட பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிவ்யூ பார்த்து தான் வந்தேன், ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட்டு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குதுங்க. போகிற வழியில் எங்கன்னா ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போனோம். ஊட்டிக்கு வந்ததுலே கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சதுன்னு பார்த்தா இன்றைக்கி தாங்க. அது என்ன டைமுக்குன்னா ஒரு 6:30 மணிக்கு ஏஞ்சாங்க இன்றைக்கி தான். அதுவே லேட்டு தான். ஏன்னா மற்ற நாள்லாம் 3 மணிக்கு எஞ்சிருவேன், 5 மணிக்கு எஞ்சிருவேன், தூக்கம் இருக்காது. 5 மணிலாம் ரொம்ப ஒஸ்ட்டு. 3 நாளுமே இந்த 3 மணி 4 மணிலாம் ஏஞ்சிருவேன். 5 மணிக்கெலாம் டென்ட் பிரிக்க ஆரம்பிச்சிருவேன். 6 மணிக்கெலாம் பிரிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்ப வச்சுருவேன். அப்படியே குளிரும் உரையும். இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக போகிறதுனால நம்ம க்ளோஸ்லாம் போட்டுன்னு போகிறோம். அந்தளவுக்கு உரையில ஆள் நடமாட்டத்தை நிறைய பேர் பார்க்குறோம். ஊட்டியில் வந்து சாக்லேட்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸ் இல்லைங்க. அது இங்கே விளையிறதே கிடையாது. அது எங்கேருந்து வருதுன்னா கேரளாலேருந்து வருது, இங்கே மேக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தோன்னா ஊட்டியில் வறுக்கி, அப்புறம் டீ தூள், வேறு என்ன இங்கே ஃபேமஸ்ஸு. வெயில் மேலே போடுறப்போ தாங்க கொஞ்சம் இதாகவே இருக்குது. பின்னாடி ஒரு டீ கிடைக்குது, டீ குடிச்சிட்டு போவோமா? இது ஹோம்மேட் சாக்லேட்னு போட்டுக்குது, போய் டீ குடிச்சிட்டு போவோம். டீ இருக்குமா? அதான் ஹை ஹீல் டீன்னு போட்டுக்குது. அக்கா டீ இருக்கு? என்னக்கா? ஒன்று தாங்க. சாக்லேட் டீன்னு எவ்வளோக்கா? ஓகேக்கா. என்னக்கா? அதெல்லாம் வேணாங்க, சாக்லேட் டீ மட்டும். இது எவ்வளோக்கா? இதோ இது கீழே எவ்வளோ? சரி இது ஒன்று கொடுத்துருங்க. ஒரு எக் பண்ணு, ஒரு சாக்லேட் டீங்க. சாக்லேட் டீ வந்து 20 rupees, எக் பன் வந்து 25. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு அணில் மாரி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது காட்டில் இருக்கும், ஆனால் இங்கே இருக்கலாமா இருக்குது அது? ஆமாம்ல, இது காடு தானே. மேலே ஏறிடுச்சுங்க, ஓடிடுச்சு. அது பேர் கூட இதே தெரியல. ஆனால் கருப்பு கலரில் எலி சைஸில் இருக்கும், நீட்டாக இருக்கும். வால் நல்லா பொசு பொசுன்னு இருக்குங்க, வால் மட்டும். அது பேர் ஞாபகம் வரல எனக்கு வேறு. நான் அந்த பேர் கண்டுபிடிச்சேன்னாச்சுக்கு அது ஃபோட்டோவோட போடுறாங்க, அது என்ன அனிமல்னு சொல்லிட்டு. டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. டீ வந்து ஆறி போன மாரி இருந்தது. ஐயோ, இது மேக்கப் பர்ஃப்யூம் இருக்குது. அது உங்களுக்கு தான் கீழே வந்துருக்குதா ப்ரோ? அது உங்களுக்கு தான் கீழே வந்துருச்சா? உங்களுக்கு தான் கீழே வந்துருச்சா அது? ஓ ஓகே ஓகே. வண்டி ஏரியா. நாங்கள் ஊட்டிக்கு வந்து பெரும்பாலும் தமிழ் மக்களே பார்க்க முடியலங்க. நான் பேசுகிற ஆளுங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி மலையாளம், இங்கிலீஷு, ஃபாரினர்ஸு இப்படியே தான் இருக்கிறாங்களே. ஃபாரினர்ஸ்லாம் அவ்வளோ பார்க்கல, ஆனால் பார்த்த முக்கால்வாசி பேர் மலையாளம் தான். ஏன்னா கேரளா பக்கமாக இருக்குதுல்ல. சரி வாங்க நம்ம கான்செப்டுக்கு வாங்க. டீ வந்து அந்த கிளைமேட்டுக்கு அப்படியே ஆறி போனமே ஆயிடுச்சுங்க. ஆனால் அது டீ மாரியே இல்லை, ஃபுல்லாக சாக்லேட்டாக தான் இருந்தது. 20 ரூபா ஒர்த்து தான், ஆனால் குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் எக் பன் சாப்பிட்டேங்க. அது எதனால் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. டீ மட்டும் தான் குடிக்கணும், சாக்லேட் டீ மட்டும் தான் குடிக்கணும்னு நினச்சேன். ரிவ்யூ பார்த்து தான் வந்தேன். ரிவ்யூ பார்த்துட்டு வரப்போ சாக்லேட் டீ மட்டும் தான் குடிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தோன்னே இது மட்டும் நான் எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்த மாதிரி இருந்தது, எக் பன்னு. அது பேர் எனக்கு தெரியாது. இந்த நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்ப்பேன். இந்த ஃபாரின் கண்ட்ரியில் அப்படியே சாஃப்டாக செய்வாங்க, அவ்வளோ சாஃப்டாக புதுசுன்னு செய்வாங்க. சரி அது பார்த்தோன்னே வாங்கி சாப்பிடணும்னு தோணுச்சு. எவ்வளோன்னு கேட்டேன், 25 rupees சொன்னாங்க. சரி அது ஒன்று கொடுத்துருங்கன்னு கேட்டேன். அது பேர் கேட்டால் எக் பண்ணாங்க. தொட்டப்பேட்டைக்கு இது மேலே தாங்க போகணுமே, தொட்டப்பேட்டா பீக்குக்கு இது மேலே தாங்க போகணுமே. இங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இது வாங்கிடுவாங்க, டிக்கெட்டு 20 ரூபா. அப்புறம் உள்ளே போனோன்னா ஒரு 10 ரூபா டிக்கெட் வாங்கிடுவானுங்க, கோப்பியானுங்க. ஆனால் அங்கே போய் பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேத்ரின் ஃபால்ஸ் தாங்க போகிறோமே. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் இருக்குங்க. கோத்தகிரி இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டருங்க. இப்போ தானே அப்படியே பாரு, ஒரு சமவெளியான பகுதியை பார்க்குறேன். கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்குது. இது வரைக்கும் அப்படியே காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்ததுங்க. பரவாயில்ல, இந்த மாதிரியே போனால் நல்லா இருக்குங்க. நல்ல வெயிலுக்கு எதமா, குளிருக்கு குளுன்னு. என்னதான் இருந்தாலும் இந்த காலையில் டைமில் இருக்கிற ஒரு வைப்பே தனி தாங்க. நானும் மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் எல்லாத்துலேயுமே இதே தான் சொல்லியிருப்பேனே. காலையிலே பண்ணுறது ரைடு, காலையிலே ரைடு பண்ணால் வைப்பு தனியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூவை பாருங்களா. அங்கே டீ தூள் பறிக்கிறாங்க, அந்த தழையை பறிக்கிறாங்க. டீ தூளுக்கு மேக் பண்ணுவாங்களா, அந்த தழையை பறிக்கிறாங்கங்க. 2 பேர் தான் மொத்தம். கீழே இன்னும் நிறைய பேர் பறிக்கிறாங்க பொழுது. அப்படியே இந்த சைட்லேயும் அதே மாதிரி தாங்க வியூ. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
நான் பேசுறத நிறுத்தினா என்னை சுற்றி எவ்வளோ அமைதியாக இருக்குது தெரியுமா? அந்த பூச்சிங் சவுண்டும் குருவிங்க சவுண்டும் மட்டும்தாங்க கேட்குது. அவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த வெயிலுக்கு எதகமா அப்படியே குளிரா, இந்த வெயிலுக்கு எதமா செம்ம ஃபீலுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. இதெல்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்குற மட்டும்தான் அழகாக தெரியும். அப்புறம் இருக்க போர் அடிச்சிடும். வாங்க போவோம். இந்த கோத்தகிரி சைடு வந்தாவே இந்த மாதிரி இதுதாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் ஏன் இந்த ஒரு மரத்தை மட்டும் விட்டு வச்சுக்கிறாங்க? இதையும் வெட்டி போட்டுருத்தானே நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்கிறதுனால தான் விட்டு வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. அந்த ஒரு மரம் இருக்கிறதுனால தான் அழகாக தெரியுது. லைனாக மரமாக இருந்தாலும் அழகாக தெரியாது. அது மாதிரி தான் நம்மளும் கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கக்கூடாது, ஒருத்தவனாக தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கோத்தகிரி வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோத்தகிரி. அங்கே போர்டு போட்டுருந்தது கோத்தகிரின்னு. இங்கேருந்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருங்க. எஸ் கன்ஃபார்ம் இதுதான் நினைக்கிறேன் கோத்தகிரி. ராஜன் நல்லா முழுக்கும் வர்றீங்கடா நீங்கள், ஏன்னா இதுதாங்க மெயின் சிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால் இதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக தானே போகிறோம்? கரெக்டாக தான் போகிறோம். எங்கன்னா போர்டு போடுங்கடா, நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பார்க்குறேன், கன்ஃபார்ம் பண்ண விட மாட்டேங்களே. இதே போர்டு இதே கோத்தகிரினே போடல. எதனா ஒரு போர்டுனாச்சு கோத்தகிரின்னு போடுக்குதா? புதுச்சேரியா? என்ன சம்பந்தம் இந்த போர்டில் பார்க்கலாமா? கோத்தகிரி தாங்க, பார்த்துட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கோத்தகிரி தான் இது. ஐயோ இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், தரமாக இருக்குது. இன்னும் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸுக்கு 1 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இங்கே காட்டு மாடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு மாடையும் காணோம். எங்கே ஒரு அனிமலுமே காணாமே. நானும் பார்த்துன்னு தான் வரேன், ஒன்றத்தையும் காணோம். எல்லாம் சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிடுச்சிங்களா? டே காட்டு எருமாடு எங்கடா இருக்கிற? ஃபுல்லாக டவுனில் போயின்னு இருக்கோம். ஏன்னா நாட்டு பசுமாடு தான் இருக்குது, காட்டு எருமாடை காணோம். எல்லாம் நாட்டு பசுமாடை தான் இருக்குது. டேய் கௌசிக் இங்கே போகிற டேய், மேஞ்சி நிற்கிறாம்பர். காட்டு எருமாடு எங்கடா இருக்குது? பார்த்துனா சொல்லுன்னா போயிட்டு வரேன். மதிக்க மாட்டாங்க, அவன் மேஞ்சினே தான் இருக்கிறான். வந்துட்டோம். கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ், கேத்ரின் நீர்வீழ்ச்சி. எங்கே போகணும்? இங்கே தான் போட்ட சொல்லியிருக்கானுங்க. எப்படியா போகணும்? ஓ இதில் இறங்கி போகணுமா? பைக் எங்கே போட்டுருது? உள்ளே விட்டுடலாமா இல்லை இங்கே விட்டுடலாமா? இங்கே விட்டுருவோம். இதுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் இருக்குமோ? இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஆனால் வெளியே போர்டே கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் தான் வச்சுக்கிறாங்க. 30 ரூபா டிக்கெட்டு வேறு வாங்குறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இங்கே ஃபால்ஸே இல்லைங்க. வியூ பாயிண்ட் மாரி தாங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி கம்பி போட்டு இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, இங்கே வியூ பாயிண்ட் மாரி வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு செக் போஸ்ட் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். இதுதான் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் வர வழி. ஆனால் இங்கேருந்து பார்த்தா கீழே ஃபால்ஸ் வித்துறதுலாம் தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் மெயின் ஃபால்ஸ் மேலே இருக்குது பொழுது. அதுக்கு போனால் நம்ம வந்து டீ எஸ்டேட் வழியாக தான் போகணுமா. அது இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு வழி இருந்தால் இப்போ வழியெலாம் லாக் பண்ணிட்டாங்களாம். இதே அங்கே சம்பவம் ஆயிருக்கும், அதனால் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒவ்வொரு ஃபால்ஸும் ஆனால் எதுக்கு இதுக்கு காசு வாங்குறாங்கன்னு தான் எனக்கு தெரியலையே. வெறுப்பாக இருக்குதுங்க ஒவ்வொரு இடத்துக்கு வந்து ஏமாந்து போகிறது. கல்வராயன்ஸில் அவ்வளோ ஃபால்ஸ் இருக்குதுங்க. எல்லாம் சோலாவாக போயிட்டுன்னா ஒன்றும் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாது. ஏன்னா வழி தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அது எல்லாமே லோக்கல் ஆளுங்களோட தான் போகணும். இதுமாதிரி வழி பாதெல்லாம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க அதுக்கு. அங்கே எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க ஃபால்ஸ்லாம். ஐயோ ஒன்றுத்துக்கும் வந்து ஏமாந்தாங்க போகிறோமே இதுக்கெலாம். சரி வாங்க போவோம். ஃபால்ஸ் அலோடு இல்லையா? வியூ பாயிண்ட் மட்டும்தானா? இல்லை கூகுள் ஃபோட்டோவில் இதுக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கோங்க. போட்டிருக்காங்க, அது நினச்சவங்க எல்லாமே போடுவாங்க. இது இல்லை வரப்பே எல்லாம் ஃபால்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க போர்டுலாம். வர்றவங்க அதை பார்த்துட்டு வந்துடுவாங்க. இப்போ வழி ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கே ஃபால்ஸுக்கா? ஃபால்ஸுக்கு வழி சேஃப்டி இல்லை, அதனால நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓ ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணுவாங்களா ஃபால்ஸு? ஆமாம், அடுத்து 2 மாதம் ஆகிடும். 2 மாதம் ஆகிடும். எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரேண்ணா. சென்னை கேமரா இது வீடியோ எடுத்து போகிறதுக்கு யூடியூப்பில் இதுமாதிரி ஒவ்வொரு ஊராக சுற்றி நல்லா ட்ராவல் பண்ணுறதுலாம் வீடியோ எடுத்து போட்டுன்னு இருப்பேன். அதை பார்த்து கூகுள் ஃபோட்டோப்பா இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வரவேல கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்காங்களா, அதை நம்பி தான் நான் வந்தேன். இங்கே எதில் இருக்கீங்க? இதில்
வேறு என்ன வேலை பார்க்குறீங்க? ஸ்விக்கி இது ஃபுட் டெலிவரி ஒர்க் பார்க்குறேண்ணா. இப்போ அந்த வியூ பாயிண்ட் அங்கே மேலே ஒரு கூடாரமே கட்டி வச்சுருக்காங்க, அதுதான் வேறு எதுவும் இல்லை. வேறு இதில் ஃபால்ஸு போகிறேன்னா அவங்க எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு அனுப்பலான்னு இருக்காங்க. ஓ நீங்கள் தமிழா? சுத்த தமிழா? ஆமாம் தமிழ். எந்த ஊர்? திருக்கோயிலூர். ஏன்னா திடீர்னு இப்படி கேட்டீங்க? ஏன் திடீர்னு இப்படி கேட்டீங்க? அதாவது வந்து நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் பண்ணும்போது எனக்கு அந்த பேச்சு கரெக்டாக இருந்தது. சரிங்களா? எந்த பேச்சு? அந்த பேச்சு அந்த மாவட்டத்தினுடைய பேச்சு கரெக்டாக இருந்தது. ஓ திருக்கோயிலூர். அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இவர் அங்கே உள்ளவர் தான். அப்படியா? நீங்கள் எங்கே? திருக்கோயிலூரா? திருக்கோயிலூர் மாவட்டம் இல்லை. நான் திருக்கோயிலூர் பக்கத்தில் சந்தைப்பட்டேண்ணா. இது எல்லாமே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குமா? அது அப்பப்போ ஆஃப் பண்ணுருவேன். இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா? இருங்க, ஆனில் தான் இருந்துக்குது. சரி ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே வீடியோ எடுக்க முடியுமா? எடுக்கலாம். எடுக்கலாமா? இல்லை நம்ம பேசிடலாமா? சொல்லுங்கண்ணா. என்ன? அதாவது வந்து இது வாட்டர் பால்ஸ், கோத்தகிரி வாட்டர் பால்ஸ். கோத்தகிரி வாட்டர் பால்ஸ். கோத்தகிரி அரவேணம் வாட்டர் பால்ஸ். இதில் வந்து எப்படின்னா ஃபாரஸ்ட் வந்து இது உள்ளே யாருமே விட மாட்டாங்க. ஃபாரஸ்ட் யாருமே அலோடு இல்லை. இப்போ அது வழி ரெடி ஆகுதுன்னு சொல்கிறீங்க? அது அந்த பக்கம் சுற்றி போகணும். அது சுற்றி போகணும்னா இந்த வழியை தான் போகணும். ஆனால் அதில் வந்து இப்போ இது வரைக்கும் 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு இந்த வழியை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. இருக்கிற மக்களை வந்து ஏமாத்துறாங்க. 30 ரூபா காசு வாங்குறாங்க. 30 ரூபா காசு வாங்குறாங்க. ஏமாத்திடுறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் அப்படியே. ரெண்டாவது இன்னொன்று என்ன விஷயம்னா, மக்களுக்கு தான் சேவை ஆகணும். மக்களுக்கு தான் சேரணும் அந்த பணம். இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து முக்கியத்துவம் என்ன கொடுக்கணும்? நீலகிரி மாவட்டத்தில் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா நீ உடனே நீ வந்து ரெடி பண்ணி கொடு, அதான் வேணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வர்ற மக்களை வந்து 30 ரூபா கொடுத்து பார்த்து சும்மா வந்து பார்த்து வர சொல்கிறாங்க. அது நாம் பொறுப்பேற்றுக்க கூடாது. ஆனால் இது வந்து உடனே அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து ஆகணும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா அது உங்களுக்கு தெரியும், உங்கள் கையிலேயே. இது வந்து தப்பான விஷயந்தான். அரசாங்கம் வந்து இது முக்கியத்துவம் எந்த ஆட்சியில் இருக்குது, இப்போ வந்து எந்த ஆட்சியில் இருக்கோ அந்த அரசாங்கம் வந்து முடிவு எடுத்தாகணும். கண்டிப்பாக ஓகேயா? எடுத்தே ஆகணும். இல்லை மக்கள் வந்து ஏமாறக்கூடாது. ஒருத்தர் வந்து சும்மா வந்து பாரங்களை பார்த்துட்டு போனால் அது வந்து முட்டாள். எந்த அரசாங்கம் பண்ணுது அந்த அரசாங்கத்தை பிடிக்கும். இப்போ 3 வருஷமாக நான் இங்கே வந்து 3 வருஷமாக இருக்குது. ஆனால் 3 வருஷமாக இப்படி தான் நடக்குது. 3 வருஷம் இப்படி தான் இருக்குது. இது தப்பான விஷயமா தான் தெரியுது எனக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அலோடு இருந்ததுதானா? இல்லை அதாவது வந்து அலோடு இருந்துச்சுன்னா சும்மா பப்ளிக் அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படியே போகிறவங்க போயிட்டு வர்றது அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்டிக்காக பிடிச்சிட்டாங்க. அதாவது ஃபாரஸ்ட் மேலே நான் குத்தம் சொல்ல வரல. ஃபாரஸ்ட் நார்மலான டிபார்ட்மெண்ட் தான். அவங்களுடைய பாதுகாப்பை அவங்க பாதுகாக்கிறாங்க. நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் மக்களுக்கு வந்து இந்த வந்து பண்ணி கொடுக்கணும். இது 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இன்னொன்று 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். 30 ரூபா வாங்குறீங்க. அப்போ இது வந்து ரெடி பண்ணி கொடுக்காம அப்படியே வயசில் ஆகிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? நான் வந்து சொன்னேன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் போட்டாலும் சரி, அதுக்கு நான் உங்கள் சம்மதம் இருந்தால் நான் போடுறேண்ணா. உங்கள் சம்மதம் இருக்குதா? நான் போடவா? புரியல. உங்கள் சம்மதத்தோடு நான் வீடியோவை போடுறேன். உங்களுக்கு ஓகேவா? எல்லாத்தையும் பரவும். எனக்கு போடக்கூடாது. உனக்கு போடக்கூடாதுன்னா எனக்கு இங்கே போடக்கூடாது. அந்த இதை போடக்கூடாது. நீங்கள் எது இப்போ நான் சொன்னதில் இந்த பேசுனது எல்லாத்தையும் இங்கே போடக்கூடாது. அது வேறு ஆளுகளை வச்சு பேசணும். அப்புறம் எதுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன்? நீங்கள் வேறு வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு. அதாவது வந்து நான் பொதுமக்களை வந்து அதான் நீ சொன்னது எதுவுமே தப்பு கிடையாது. நான் ஒத்துக்கிறேன். உன் பார்வையிலேருந்து பார்க்குறப்ப, என் பார்வையிலேருந்து பார்க்குறப்ப நீ சொன்னது எதுவுமே தப்பு கிடையாது. நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் வீடியோ எடுங்க, நீங்கள் தான் எடுக்க சொன்னீங்க, போட சொன்னீங்க, ஓகேன்னு சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நீ ஒரு வார்த்தை ஒரே நீயே தானே கேட்டுருந்தேன். சரிப்பா, நான் சுத்த தமிழ். என்னுடைய மாவட்டம் வந்து சிவகங்கை மாவட்டம், இளையாங்குடி. ஓகே, சரியா? நான் இங்கே இருக்கிற பொதுமக்களை வந்து நான் பாதிப்பு விடுறதுக்கு இடம் இல்லை எனக்கு. பொதுமக்களை வந்து நீ வந்து உடனே என்ன பண்ணணும்? அரசாங்கம்
வரக்கூடாது, வாட்டர் பஸ் அலோடு இல்லை. அங்கேயே சொல்லிடணும் இங்கே அலோடு இல்லை. வர்ற மக்களை வந்து நீ 30 ரூபா வாங்கிட்டு ஏமாந்துட்டு போகிறாங்க எல்லாமே. கோடீஸ்வரர் எத்தனையோ யூபியிலேருந்து வரான். நான் ஹிந்தியும் பேசுவேன், நான் ஹிந்தி ஃபுல்லாக பேசுவேன். இப்போ அப்படி இருக்கும்போது 30 ரூபா வாங்கிட்டு ஏமாத்துறது காரணம் என்ன? கரெக்ட், நீங்கள் கேட்குறது எல்லாமே கரெக்டு தானே. தப்பு. ஏன் மக்களை ஏன் ஏமாத்துறேன்? அது எனக்கு தெரியாது. அது பதில் சொல்கிறது நான் கிடையாது, கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்ல முடியும்? நானே ஒரு இது மாதிரி சுற்றி பார்க்க வந்தோன்னே இது வந்து அங்கே போகும். அது கவர்மெண்ட் தான் அவங்க பார்த்து. நீ சொன்னது எதுவுமே தப்பான விஷயம் கிடையாதுண்ணா, சரியான விஷயம் தானா. இது வந்து தப்பான இதாகாது. தப்பாவே இருந்தாலும் சரி நான் அரசாங்கத்தை கேட்பேன். அதுதான் நான் கேட்கறது நல்லது. அது உங்க உரிமை தான். குடிமகன். ஆமா, ஒரு குடிமகன். குடிமகன் தான். உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, நீங்க கேட்கலாம். உரிமை இருக்கு, தட்டி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தமிழ்நாட்டில் இது ஒரு மாவட்டம், நீலகிரி மாவட்டம். ஆமா, இந்த நீலகிரி மாவட்டம் இந்த அளவுக்கு ஏன் நீ பண்ற? கரெக்டு தான். நீ என்ன வேணாலும் பண்ணு. அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த வீடியோவை நான் போடுறேன். என்ன வேணாலும் பண்ணு, அதுக்கு நான் பார்க்கறது. அதானா, இந்த வீடியோ போட்டால் தானே அவங்களுக்கு தெரிய வரும், அவங்க பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க. இதை போடாமல் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நான் 3 வருஷமா இருக்கு. இந்த 3 வருஷமா கதையில வந்து எல்லாருமே வந்துட்டு வர்றது பார்க்கறது 30 ரூபா வாங்கிட்டு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? பாவம் இல்லையா? மக்கள் யார் பாவம் இல்லையா? மத்திய கவர்மெண்ட் பாரஸ்ட்ன்றீங்க. அப்போ அந்த பாரஸ்ட் நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க கண்டிப்பா ஏன் எடுக்காம வச்சிருக்கீங்க? தப்பு தானே இது? தப்பு தானே? தப்பு தான். கண்டிப்பா நிப்பேன், விட மாட்டேன். நான் இந்த ஏரியாவில் இருக்க வரைங்க கண்டிப்பா நிற்பேன். அது யாரா இருந்தாலும் சரி நான் நிற்பேன், முடிச்சு காமிப்பேன். சரி சரி, நீங்க அதை மீடியாவில் போடுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்களா? ஓகேல உங்க சமூகத்தோட தான் போடுறேன். ஓகே, நீங்க தானே சாட்சி, உங்க சமூகத்தோட தான் போடுறேன். அவர் சொன்னாரு, போட்டாரு. நான் தமிழன், நான் சொல்றேன். நானும் தமிழன் தானா? போட முடியுமா முடியாதா? போறதுக்கு தானே எத்தனை வாட்டி கேட்டுக்கிறேன். லாஸ்ட்ல போட்ட பிறகு வைரல் ஆன பிறகு நீங்க வந்து நீ என்ன கேட்காம போட்டுன்னு சொல்லக்கூடாது. இல்ல மீடியாவில் கண்டிப்பா போட்டு ஆகணும். அது கண்டிப்பா நான் போடுறேன்னா போடணும். இல்லைன்னா அவங்களுக்கு விசிட்டிங் கொடுங்க. நம்மள விசிட்டிங் எல்லாம் கிடையாது. இது யூடியூப் சேனல்னா, இது வந்து மீடியானா, இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபோனில் பார்ப்பீங்களா யூடியூப் சேனல், வீடியோ நாடகம் எல்லாம் பார்ப்பீங்களா படம், அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இது. சரிங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க. மக்களுக்கு வந்து தொல்லை இருக்கக்கூடாதுங்க. மக்களுக்கு வந்து தமிழனுக்கு வந்து எந்த தொல்லை இருக்கக்கூடாது. ஃபாரஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் வந்து அலௌடு இல்லைன்றாங்க. இந்த அலௌடு இல்லைன்னு சொன்னால் மக்கள் வந்து எல்லாமே ஏமாந்துட்டு போகிறாங்க. அது நீங்கள் முன்னாடி போர்டு வச்சிடணும் அங்கேயே மெயின் என்ட்ரன்ஸ்லேயே. அதாவது வந்து இந்த எம்எல்ஏ வந்து இந்த அதாவது வந்து நம்ம வந்து இப்போ ஆட்சியில் இருக்கு நம்ம மு.க. ஸ்டாலின் கலைஞர் ஐயா. ஆமாம், ஐயா இருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அருமையாக பண்ணுறாரு. அவர் மேலே நான் தப்பு சொல்ல வரல. ஓகே, சரிங்களா? ஆனால் இருக்கிறவங்க வந்து இந்த நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்து இதை வந்து இப்படி நடக்கணும் அப்படின்னு வந்து செய்யணும். அதான் முறை. ஆனால் அதாவது வந்து முதலமைச்சர் வந்து நல்லா இருக்கார், கலைஞர் வந்து நல்லா, அதாவது வந்து அது அப்படி கிடையாது. அவர் அருமையாக பண்ணுறார். மு.க. ஸ்டாலின் வந்து அருமையாக பண்ணுறார். முதலமைச்சர்ன்றது வந்து அருமையாக அருமையாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் தப்பு பண்ணுறது யார்? இருக்கிறவங்க தப்பு பண்ணுறோம். ஊழல் கரெக்டுதானா? இருக்கிறவங்க தப்பு பண்ணுறோம். அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் வந்து தமிழன், நான் கண்டிப்பாக கேட்டு ஆவேன். இது இல்லை இதே மாதிரி பேட்டி மறுபடியும் கொடுப்பேன். இதே சேலத்தில் சும்மா ஒன்றும் இல்லை, ஒயின் சாராயத்தை விற்றுக்கிட்டு இருந்தாலே சும்மா ஃபோன் பண்ணி சொன்னதுக்காக வந்து அவனை வெட்டிவிட்டாங்க. ஓ, சொன்னதுக்கு வெட்டிட்டாங்க. சொன்னதுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இப்படிலாம் நடக்குது பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் வந்து தமிழங்க எப்படி இருக்குது இப்போ நிலவரம் பார்க்கும்போது எப்படி இருக்குது சொல்லுங்க. ஐயா இருக்காரு, ஐயா ஆட்சியில் இருக்காரு. ஆட்சியில் இருக்கிறது அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. பண்ணுற தப்பு யார்? அதைத்தான் நமக்கு வந்து கண்காணிக்கணும். கண்டிப்பாக அதைத்தான் நம்ம கண்காணிக்கணும். யார் பண்ணுறது, என்ன விவரம், எதனால் இப்படி பண்ணுற அப்படின்னு. ஆனால் ஐயா மேலே சூப்பர், அருமையாக பண்ணுறார் ஸ்டாலின். அது மேலே எதுவுமே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவர் அருமையாக பண்ணுறார். வணக்கம். ஓகேண்ணா, வணக்கண்ணா, போட்டுறேண்ணா. சரிண்ணா, பாய். காசு கொடுத்துருப்போம். எதுக்கு பேசுனதுக்கு? ஓ, என்னடா நீ, நானும் எனக்கு இதுலேருந்து காசு வராமல் இருக்குது. நீ காசு வரலையா? இதுலேருந்து வராது எனக்கு, இன்னும் வரல. பேசுனதுக்கு காசு கொடுக்கணும். நம்பர் கொடுத்துருப்போம்.
ஏன்னா பொசுக்குன்னு காசு கேட்குற இவ்வளோ பேசிட்டு நீ என்ன மக்களுக்காக பேசுறேன்னு பார்த்தா இப்போ பொசுக்குன்னு காசு கேட்குற. நம்பர் போடு. நம்பரா? யூடியூப்ல எந்த டிவியில் போடுங்க? இது சேனலில் ஃபோனில் வரும். நீங்கள் இதுமாரி ஃபோனில் வருமா? ஆமாம், டிவியில் வரும். டிவியில் வரதுக்கு நான் என்ன இந்த மாதிரி கேமரா டிவிலனா எப்படிண்ணா உங்களுக்கு வரும்? இது வைரல் ஆச்சுன்னா டிவி வரும்ண்ணா. சரி ரைட்டு. இது நீங்கள் பேசுறது நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னா வச்சுக்க நம்பர் போடு. டிவியில் வரும். அது டிவியில் வந்தாலும் சரி வரலாம் சரி, எனக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்பர் போடு. 81 81 900 9 00 00 16 16 233 2 33 நான் 3 2 3. சரி ஓகே, போயிட்டு வரவா? ஏன் அவசரப்படுறீங்க? டைம் வேறு இடத்துக்கு போகணும்ல நான். சரி. என்னண்ணா என்னாச்சு? என்ன என்ன சொல்லுங்கள். என் ஃபோன் கையில் கொடுத்தீங்களே எதுக்குன்னு கேட்டேன். அதான் நம்பர் அடிச்சு குடிச்சாமே. நம்பர் அடிச்சு கொடுக்குவா? அந்த நம்பர் இல்லை. நான் பேசும்போது கரெக்டாக இல்லையா? கரெக்டு தானே. டிவியில் போடலாம் சரி, நான் பேசுவேன். டவர் இல்லைன்னு வருதுண்ணா எங்கே எனக்குண்ணா. என்ன சும்மா இந்த ஐடியா வராது. இதே நம்பர் தானா? ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு 81 233. சரி தாங்க, ரைட். ஓகேண்ணா, பாய். பாய், டாடா. டாடா பாய். ஃப்ரெண்ட்ஸ், கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்னே சொல்லக்கூடாது, வியூ பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும். கேத்ரின் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் பேசியிருப்பார், அதை கேட்டிருப்பீங்க. மனுஷன் பேசுனது எல்லாமே கரெக்டாக தாங்க பேசினார். அவர் பேசுனது ஒன்றும் கூட தப்பு இல்லைங்க. ஏன்னா வரப்போகிற மக்களுங்கிட்ட, டூரிஸ்ட்டுங்கிட்ட, ஃபாரினர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னு வாங்குறாங்க. இப்போ எவ்வளோ காசு இருந்திருக்கும்? நேரத்துக்கு அதுக்கு பாதை போட்டிருக்கலாம்ல, இங்கே வேலி அமைச்ச மாதிரி அங்கேயும் வேலி அமைச்சிருக்கலாம்ல. ஓகே, ஃபாரஸ்ட் கார்டு வந்து சேஃப்டி தான் பார்க்குறாங்க, மக்களோட சேஃப்டி தான் பார்க்குறாங்க. இவ்வளோ காசு வாங்குறாங்கல்ல, அந்த காசுலாம் சேர்த்து வச்சு நேரத்துக்கு அந்த இடத்துல ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட இது போட்டிருக்கலாம், வேலி போட்டிருக்கலாம். வேலி போட்டு தான் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்கள்ல. அதெல்லாம் பண்ணலை. சும்மா அப்படி இல்லையா, இது என்னன்னு சொல்லிடணும், கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லாமல் கேத்ரின் வியூ பாயிண்ட்னு சொல்லி வச்சுருக்கணும் பேரை. அதையும் வைக்கல. போகிற இடத்துல 3 இடத்துல கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் இப்படி தான் வச்சுருக்காங்க. டூரிஸ்ட்னாவே உள்ளே வந்தாவே டாய்லெட் இருக்க தான் செய்யணும், அது இருக்குது கம்பல்சரி. அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க, அந்த வியூ பாயிண்ட் மாரி வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஏன் பேரை இந்த மாதிரி கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி ஏமாற்றணும் தான் என்னோடய கேள்வியாக இருக்குது. என்னோடய கேள்வியாக இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களோட கேள்வியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவர் அப்படி தான் சொல்லிட்டு பேட்டி கொடுத்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு பேட்டி கொடுக்குறப்ப நீங்களே எடுங்கன்னு தான் சொன்னார் வீடியோவை. நான் வேணா அந்த ஃபுல் வீடியோ கூட நான் அடுத்த வீடியோவில் கூட போகிறேன். இந்த வீடியோ பெருசாக இருந்ததுன்னா அவர் எதாவது சொன்னார், அதை நம்பி தான் நான் எடுத்தேன். கடைசியில் இல்லை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போடுங்க, எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் என்ன நினைப்பில் சொல்கிறாருன்னே தெரியல மனுஷன். அவ்வளோ ஆதங்கத்தை அவர் கேட்டது எல்லாமே கரெக்டு தாங்க, அது தப்பே சொல்லக்கூடாது. இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னா அது இதுனாச்சும் ஒழுங்காக இருக்குமா? அடுத்த இடம் என்னது? டால்ஃபின் நோஸா? ஆமாங்க, அடுத்தது வந்து டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டருங்க. வியூ பாயிண்ட்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபால்ஸ்னு சொல்லி எதுக்கு ஏமாற்றி அங்கே போயிட்டு ஃபால்ஸ் இல்லாமல் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரணும்? விடுங்க, அந்த ஆதங்கத்தை பற்றி பேசி மன உடலுக்கு ஆளாக தேவை. இல்லை, அது டிக்கெட் அதுக்கும் சேர்த்து தானே? இது பார்க்கிங்கா? அதுக்கு தனியாக வாங்கணுமா? இந்த ஃபால்ஸில் எப்பவுமே தண்ணி வருமா இல்லை இப்போ தான் வருமா ப்ரோ? எப்பயுமே வருமா? இதோட ஹெவியாக வரும். அது பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ரோடு போகாது. இதோ பாருங்க, அங்கே ஒரு ஃபால்ஸு தெரியுதுங்க. தண்ணி நிறையா தான் வருது, ஆனால் மழை பெஞ்சு இதோட ஹெவியாக வருமா. அப்போ வந்து செம்மண் கடலில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்குறது வியூவே வேறு மாதிரி தரமான வியூ. போடு, குன்னூர்லேருந்து டால்ஃபின் நோஸ் வியூ போகிறீங்களே, அந்த வழி ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தாங்க. வந்துட்டோம் டால்ஃபின் நோஸ். இங்கே வேறு டிக்கெட் எடுப்போம் வாங்கணுங்களா? சரி, பார்க்கிங்கே 20 ரூபா வாங்கிட்டானுங்க. 10 ரூபா ஆனால் பைக்குக்கு போய் 20 ரூபா. இப்போ காருக்குலாம் வாங்குறாங்க தெரியல. பைக் எங்கே கொடுத்து இந்த இருக்குது. நான் இங்கே இருக்கிற பொதுமக்களை வந்து நான் பாதிப்பு விடுறதுக்கு இடம் இல்லை எனக்கு.
பொதுமக்களை வந்து நீ வந்து உடனே என்ன பண்ணணும், அரசாங்கம் வரக்கூடாது, வாட்டர் பஸ்ஸுக்கு அலோடு இல்லை. அங்கேயே சொல்லிடணும், இங்கே அலோடு இல்லை. வர்ற மக்களை வந்து நீ 30 ரூபா வாங்கிட்டு ஏமாந்துட்டு போகிறாங்க எல்லாமே. கோடீஸ்வரர் எத்தனையோ யூபியிலேருந்து வரான். நான் ஹிந்தியும் பேசுவேன், நான் ஹிந்தி ஃபுல்லாக பேசுவேன். இப்போ அப்படி இருக்கும்போது 30 ரூபா வாங்கிட்டு ஏமாத்துறது காரணம் என்ன? குன்னூர்லேருந்து நீங்கள் டால்ஃபின் ஹவுஸ் போனாவே இந்த தேயிலை தோட்டம்லாம் நிறையா பார்க்கலாங்க. நிறையா பேர் டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுன்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணின்னு இருப்பாங்க. நம்ம காசு கொடுத்தா எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துன்னு வந்தாலும் இங்கே ஃப்ரீயாகவே எடுத்துன்னு போயிடலாம். ஊட்டி சைடில் கூட இந்த அளவுக்குலாம் இருக்காது, அங்கங்கே இருக்கும். ஆனால் இங்கே வந்து நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லாமே. குன்னூர்லேருந்து இந்த டால்ஃபின் ஹவுஸு, இந்த லேம்ப் ராக்ஸு அந்த சைட்லாம் வந்தீங்கன்னாவே ஃபுல்லாக நீங்கள் வர்ற ரூட் எல்லாமே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக டவுனில் போகிற மாதிரி இருக்குங்க. எல்லா மலையுமே வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டமாக தான் இருக்குமே. ஆனால் அந்த தேயிலை தோட்டத்தில் அங்கங்கே ஒரு மரம் இருக்குது இந்த மாதிரி. அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரிங்க என்ன மரம் தெரியல, ஆனால் வெட்டி வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் வெறி கட்டையாக தான் இருக்குது, குச்சியாக இருக்குது. அப்படியே அங்கங்கே துளு இருக்குது. அது என்ன மரம் தான் தெரியல, ஏன் வெட்டி விட்றாங்க, எதுக்கு, அது என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. டால்ஃபின் ஹவுஸ் பார்த்தாச்சுங்க. ஆனால் உள்ளே பார்க்கிங் போகிறப்பே 20 ரூபா வாங்கிக்கிறானுங்க. உள்ளே போன பிறகு அடல்ட்டுக்கு ஒரு 30 ரூபான்னு வாங்கிக்கிறானுங்க என்ட்ரி ஃபீஸு. இவங்கள என்னத்தை சொல்கிறது. டால்ஃபின் வியூ பார்க்கறதுக்கு நல்லாதாங்க இருக்குது. அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அப்படி தூரத்துலேருந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது. வியூலாம் வந்து குறைச்சல் கிடையாது. இன்னும் 50 ரூபா ஆகுதுல்ல, அநியாயம். ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா பார்க்கிங் 10 ரூபா வாங்குறானுங்க, ஒரு சில இடத்துல பார்த்தா பார்க்கிங் 20 ரூபா வாங்குறானுங்க, ஒரு சில இடத்துல பார்த்தா என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபான்னு வாங்குறானுங்க, ஒரு சில இடத்துல 30 ரூபா, ஒரு சில இடத்துல 20 ரூபான்னு வாங்குறானுங்க. மாற்றி வாங்குறானுங்க. எதுக்கு இப்படி வாங்குறானுங்கன்னு தெரியல. நம்ம குன்னூர்லேருந்து டால்ஃபின் ஹவுஸ் வரப்பையும் பார்த்தீங்கன்னா லேம்ப் ராக் வியூ பாயிண்ட் தெரியும். அப்படி இல்லைன்னா முடிச்சுட்டு போகிறப்ப கூட பார்த்துக்கலாங்க. இப்போ நான் அடுத்தது லேம்ப் ராக் வியூ தாங்க போகிறேனே. அதை முடிச்சுட்டு அடுத்து குன்னூருக்கு போயிடுவேன். குன்னூர் இங்கேருந்து 11 கிலோமீட்டருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃபால்ஸ். இது அந்த ஃபால்ஸ்லேருந்து வருதா இல்லையானு தெரியல இந்த தண்ணி. ஆனால் இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன பிரிட்ஜு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பிரிட்ஜு இருக்கிற இடத்துலலாம் ஃபால்ஸ் தாங்க ஃபுல்லாகவே. என்ன ஒன்று, ஊட்டிக்கு வரப்போ மறக்காமல் ஒரு ஆள் வரீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரூபா தனியாக எடுத்துன்னு வந்துருக்குங்க. என்ட்ரி ஃபீஸுக்கும் இந்த பார்க்கிங்கும். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு எப்படியும் 500 ரூபா ஆகிடுதுங்க. அங்கேயும் 20 ரூபா என்ட்ரி ஃபீஸ் வாங்குறானுங்க, 30 ரூபா வாங்குறானுங்க. அதனால் நீங்கள் வர மாதிரி இருந்தால் என்ட்ரி ஃபீஸுக்கும் தனியாக காசு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கிலோமீட்டர் கூட கிடையாது. நான் போகிறப்ப பார்த்துட்டு போயிருக்கலாம். கீழே தான் போனோம், நம்ம மேலே போய் நிற்கிறோம். இந்த இருக்குது இதுதான். வரப்போ பார்த்துருந்தா போர்டு தெரிஞ்சிருக்கோம், போகிறப்போ ஒன்றும் போர்டு தெரியலங்க. இன்னும் 700 மீட்டர் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லேம்ப் ராக் வியூ பாயிண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இதுதாங்க. ஒருத்தர் மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோசரம் உட்காந்துன்னு இருக்கிறாரு, ஃபோட்டோ வச்சுன்னு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்ஸ் ஏறின்னு இருக்கிறோம். அப்படியே கீழே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. இந்த பாருங்கள், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டு போய் பார்த்துட்டு அடுத்து மேலே இருக்குது போவோம். இங்கேருந்து எப்படி இது நல்லா தான் இருக்குது. வாங்க அப்படியே மேலே போவோம். இந்த இப்போ அடுத்தது இது மேலே தாங்க போகணுமே. இப்போ தெரியுதுல, இது மேலேங்க. ஃப்ரெண்ட்ஸ், டாப்புக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் வியூ, சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள், இது தாங்க டோட்டல் வியூ. இந்த அளவுக்கு தாங்க இருக்குது. இது கீழே ஃபால்ஸ் ஓடுது, ஃபால்ஸ் சத்தம் கேட்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் லேம்ப் ராக் வியூ பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஊட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச இடத்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அதையும் விளாக்லாம் எடுத்துட்டேன், உங்களுக்கு போடுறேன். என்ன ஒன்று, நீங்கள் ஊட்டிக்கு வர மாதிரி இருந்தால் ஒரு தனியாக ஒரு 500 ரூபா எடுத்துன்னு வாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி ஃபீஸுக்கும் பார்க்கிங்க்கும் தனியாக ஒரு 500 ரூபா எடுத்துன்னு வாங்க. ஒரு ஆளுக்கு தான் நான் சொல்கிறேன். எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும். அங்கே எங்கேயும் பார்க்கிங் ஃபீஸ் வாங்குறாங்க, என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி, ஓகேங்க. இதோட நான் ஊட்டி விளாக் என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஊட்டியிலேருந்து கிளம்ப போகிறேன். நீலகிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் கவர் பண்ணிட்டேன். நீலகிரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி, கோத்தகிரி, அப்புறம் வந்து குன்னூர், இது 3 தாங்க. இது 3 முடிச்சிட்டேன். இன்னும் வந்து ஊட்டிக்கு வந்து இந்த மசனகுடி வழியாக வரல. இந்த கல்லட்டி மசனகுடி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த வழியாக வரலை. அது நெக்ஸ்ட் ரைடில் பார்த்துக்கலாம். மசனகுடி வழியாக வந்து பார்ப்போம். அனிமல் எதனா நம்ம கண்ணில் மாட்டுதா இல்லைன்னு.
சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.